தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தியல் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு, அதாவது சேட்டலைட் மீடியா அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பண வசதியோ, இல்லை அந்த பணத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ வந்து நமக்கு அவ்வளவா இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பல வாட்டி சொல்லியிருக்காரு, அதுக்கு இத்தனை கோடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு தனி டிவி சேனல் ஆரம்பிக்க. அதுக்கு நான் வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்னால் அந்த கருத்தை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதை சரியாக இருந்தால் எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்கள்லையும் சேட்டலைட் மீடியா அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுடைய காணொலியை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய கருத்தியலை இப்போ விவாத பொருளாக்குறதுக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகவும் சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் கூட அவர்களோட டிஆர்பிக்காக, அதாவது இதுவரைக்கும் யூடியூப்பில் மட்டும் ஆனந்த் சீமான் அவர்களை வந்து எல்லாரும் பார்க்குறதும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்னும் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை அந்த சமூக ஊடகங்களில் எல்லா இடத்துலையும் அந்த தமிழ் தேசியத்திற்கான ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பலரும் அதை வச்சு சந்தோஷப்படவும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிராமங்கள் வந்து போய் சேரணும் அப்படின்னும்போது சேட்டலைட் மீடியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம். ஏன்னா அங்கே எல்லோரும் வந்து இந்த கையில் ஃபோனை வச்சு பார்க்குறதுலாம் இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்னும்போது, வீட்டில் அம்மாக்கள், தாய்மார்கள் உட்காந்து பார்க்கும்போது இந்த கருத்தியல் சீமானுடைய கருத்தியல் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது புழு, பூச்சி, வண்டு எல்லாம் எவ்வளோ முக்கியம், மரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இது எல்லாமே கிராமங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி பேசாத அரசியல் தலைவர்களும் அவங்க வாக்கு ஒழிச்சிட்ருக்காங்க. பேசுகிற அரசியல் தலைவர் நம்ம அண்ணன் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும் போது அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும், நிச்சயம் அவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தை ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முழுக்க எல்லாரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் புதிய தலைமுறை ஊடகம் அவங்க மட்டும் கிடையாது, பல ஊடகமும் வந்து பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய கருத்தியல், ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்னு சொல்லிட்டு பலரும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் அந்த கருத்தியல் கொண்ட ஒரு நபரை பற்றி, அவங்க போட்ட ட்விட்டை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் ஒரு வார்த்தையில் நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. திராவிடம் அப்படின்னா இதுவரைக்கும் மீனிங் தெரியாத ஒரு விஷயத்துக்கு அவங்களே வந்து திராவிடம்னு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. ரெண்டாவது யாரை போட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஐ ஆம் ப்ரவுட் டு கன்னடிகா, அதாவது சாவர வரைக்கும் நான் ஒரு கன்னடம் சொல்கிறத கெத்தாக சொல்லுவேன்னு சொல்லி பேசின ஒருத்தர் இன்றைக்கி தமிழகத்தில் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழனாக மாறி இருக்கார். இதை அனைவரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், அவர் எப்போ 2009க்கு முன்னாடியிலேருந்து பேசும்போது ஆரம்பித்த அந்த தமிழ் தேசியம் இன்று வரை அப்படியே இருக்குது. கொள்கை மாறாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். எந்த ஒரு காரணத்துக்காகவும், அரசியல் காரணங்களுக்காக கொள்கையை விட்டுட்டு தேர்தல் கூட்டணியோடு சமரசம் செய்து கொள்ளாத அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. அப்புறம் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனைங்க, ஓபிஎஸ்ஸா எடப்பாடியான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்காக அவங்க எடப்பாடியார்னு போட்டிருக்காங்க. இது கருத்தியல் அது இதெல்லாம் வராது. ஏன்னா கருத்தியல் தான் எப்பயும் செத்து போச்சு. அவங்க தான் பிஜேபி ஆகிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கருத்தியல் வர வாய்ப்பு கிடையாது. அவங்க ஆள் மட்டும்தான் விஷயம். அதே தான் வந்து திராவிடமும். இருந்தாலும் கூட அவங்க ஒரு தலைமை இருக்குன்ற பேரில் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் போட்டிருக்காங்க. சமூக நீதின்னு அவர் போட்டிருக்கிறத வரவேற்கக்கூடியது. அவர் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதே நேரத்தில் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய குரூர அரசியலுக்கு ஐயா வந்து துணை நின்றார் அப்படிங்கிற மாதிரியான பல விடயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கான ப்ரூஃபோட நிறையாவும் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா அதே அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ் மக்களை நேசிச்சராக இருந்தாலும் கூட சில நிகழ்வுகள் காரணமாக இதையும் முழுமையாக நம்மளால் ஏற்றுக்க முடியல. கடைசியாக வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிசம் சார்ந்தவர், சமத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருடைய கொள்கைக்கும் அவர் போட்டிருக்க ட்விட்டுக்கும் 100% ஏற்கக்கூடியதாகவே இருந்தாலும் கூட அந்த விஷயம் கம்யூனிசத்தில் இருக்கா, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கா, கம்யூனிசத்தில் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்மளும் எல்லாருமே கம்யூனிசம் பற்றிலாம் படித்த ஆளுங்க தானே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கா, அதுவும் இந்தியனில் இங்கே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கா, அவங்களோட மொத்த மானத்தையும் போய் அடகு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு சில பேர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இன்னும் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆளாக நிற்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஆள் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா
நல்லக்கண்ணு அவர்கள் தான். இப்போ வரைக்கும் நம்ம புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவரா அவர் வந்துட்டுருக்காரு. அதே போல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் பதவி சுகமோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்காத தலைவராக இருக்காங்க. அதனால் இந்த மொத்தத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வீட்டில் இந்த கருத்தியல் விஷயங்களில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் கொள்கை மாறாமலும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது நிச்சயம் வெற்றி அடையும். நம்ம ஆசைப்படுற மாதிரியே நம்முடைய இலக்கு ஒன்று தான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர். இந்த விடயங்களில் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க. அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த காணொலியையும் பகிருங்கள்.